மோட்ரு வால்வு எல்லாமே ஃபிட் பண்ணி பிஸ்டன் எல்லாமே ஃபிட் பண்ணி மாட்டி கொடுக்குறதுக்கு ஒரு 5 ரூபா கிட்ட வந்திருக்கு ஜாமானுக்கு மட்டும். இது போக நம்ம மாட்டுக்கூலி இதெல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தோம். இதேமாதிரி ஒரு 3 கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது மூலமாக இப்போ பண்ணுறோம். இந்த எத்தனை நாளாக வேறு என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வராமல் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்? பெட்ரோல் ஒரே கம்பெனியாக போகணும். 2வது ஆயில், ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு இந்த மூணு ஒன்றா ரெகுலராக பார்க்கணும். 3000 கிலோமீட்டருக்குள்ள சர்வீஸ் பண்ணி ஆயில் மாற்றி ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு இந்த மூணு ஒன்றா பார்த்துட்டோம்னா வண்டி அடைச்சி போகிறதோ, கிக்கர் ஃப்ரீயாக போகிறதோ, கிக்கர் டைட்டாகிறதோ, ஆயில் குடிக்கிறதோ நின்றுவோம். வண்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபயர் ஆகி ஓடும். இந்த மூணுமே ஃப்ரீனஸ் இருந்தால் மட்டும்தான் வண்டி அடைக்காது ஆஃப் ஆகும். இந்த பிரச்சனை இல்லாமல் ரிலீவ் ஆகும். வண்டி அடைச்சி ஆஃப் ஆகுதுன்னா வந்து என்ன பிரச்சனைனால அடைக்க ஆஃப் ஆகுது? எத்தனால் ப்ளஸ் நம்ம ஸ்பார்க் ப்ளக் ஃபில்டர்லாம் மாற்ற வேணும். இந்த எத்தனால்னால ஃபயர் தன்மை கம்மியாக அதிக அழுத்தத்தில் வந்து ஃபயர் ஆகாமல் ப்ளக் வந்து வீக் ஆகி அந்த ஃபயர் தன்மை கம்மி பண்ணும்போது எரிக்கிற தன்மை கம்மியாகும் போது உங்களுக்கு கார்பன் ஏறுது. கார்பன் ஏறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடைக்க ஆரம்பிக்கும். ப்ளக் இப்போ வந்ததுமே இந்த மாதிரி அடைச்சி ஆஃப் ஆகுதுன்னு வந்தோம்னா உடனே ஸ்பார்க் ப்ளக் போட்டோம்னா அந்த கார்பன் வந்து ப்ளக்கு கரண்ட் வருதான் அடிச்சு போட்டோம்னா அதை வந்து தெரியும். அதை வந்து அடிக்கல அப்படின்னா ப்ளக்கு கார்பன் அடிக்க ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். ப்ளக்கு வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் ப்ளக்கை மாற்றிட்டு வண்டி சாப்பிடாது. இதான் இப்போதைக்கு உள்ள ப்ராப்ளம் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்ஜினை வந்து ஒர்க் பண்ணுறதை என்னென்ன ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு லைவாக நான் காமிக்கேன். இதில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற வரதை நான் காமிக்கேன். இது அப்படியே பிடிச்சிக்கும். வால்வு லேப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஃபேஸ் வரணும். வால்வு லேப்பிங் பண்ணி அடுத்த சைஸ் வால்வு